என்னன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒவ்வொன்றும் இருக்குது. வளர்ச்சி திட்டங்கள் யார் யாரெல்லாம் அதை ஆதரிச்சிருக்கா? ஃபிக்கி ஆதரிக்குது, சேம்பர் ஆஃப் இந்தியன் காமர்ஸ் இருக்க அது ஆதரிக்குது. அப்போ பெரும் முதலாளிகள் நிறுவனங்கள் ஏன் ஆதரிக்குதுன்னா அவங்க தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நன்கொடை கொடுக்கணும், ஒரே முறையை முடிக்கலாம்னு நினைக்கிறான். அந்த ஒரே முறை நம்ம மொத்தமாக வாங்கிட்டு தேர்தலை கடத்தலாம் என்று பாஜக விரும்புகிறது. அதற்காக பந்தல் விரிக்கப்படுகிற ஒரு முறை தான் ஒரு நாடு ஒரு தேர்தல். உண்மையிலே இதில் என்ன பிரச்சனை? மாநிலங்கள்னு வர்றபோது மாநில பிரச்சனைகள் மையப்படுத்தி தேர்தல் நடத்தப்படணும். இப்போ உள்ளாட்சி இருக்கு, சிற்றூராட்சிகளுக்கு இருக்கு தேர்தல். நீங்க எல்லாத்தையும் ஒரே நாளில் நடத்திட முடியுமா? சேலஞ்ச் பண்றேன். நான் குரேஷியா தான் கேட்கிறேன். குரேஷியா மட்டும் இல்லை, நான் கேட்குறேன். 40 லட்சம் இவிஎம் வேணும். ஒரு இவிஎம் உடைய இது வந்து 13 வருஷம் தான். அதுக்கு பிறகு அதை மாடிஃபை பண்ணும். அந்த செலவெல்லாம் எங்கே கொண்டு போய் யார் தள்ள கட்டுவீங்க? இதை விட 2 மடங்கு அதிக செலவாகும். அதான் உண்மை. இது 60,000னா அது 1,20,000 கோடி ரூபாய் செலவாகும். அப்ப அதை பாதுகாப்பதற்கான ஸ்டோரேஜஸ் அவர்களுக்கு இவ்வளவு ஆழமான நோக்கம் தான் என்ன? அதான் என்ன சொல்லுங்க. என்னன்னா நான் தான் சொல்றேன், இந்தியா ஒரு மார்க்கெட். உலகமயத்துல ஒற்றை நாடாக இருப்பது ஒரு மார்க்கெட். அப்படிதான் உலக பன்னாட்டு பெரு நிறுவனங்கள் பார்க்குது. கார்பரேட் எம்என்சி. அப்ப அந்த பன்னாட்டு கார்பரேட்டுகளுக்கு தகுந்த வந்து தேர்தலில் அவர்களுக்கான ஆள்களை வெற்றி பெற வேண்டும். அதற்கு எது எளிது, எதுக்கு விளம்பரம் அதிகம் செய்ய முடியும்? புரியுதுங்களா?